ஸ்ரீமாத்ரே நமக. சோடசக்கலை நேரம் எப்போ வருது? இதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. ஒவ்வொரு முறையும் சோடசக்கலை வர்றதுக்கு நாள் தான் நீங்கள் வீடியோ பதிவிடுறீங்க. இந்த முறை கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால தான் நம்ம முன்னாடியே இந்த பதிவை வெளியிடுறோம். சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் அமாவாசை பௌர்ணமி முடிவதற்கு பின்பும் வரக்கூடிய 1 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது 100% பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம். சரி, இந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இது சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அவர்கள் ஓலைச்சுவடியிலே எழுதி வச்ச ஒரு விஷயம். அதே போல் சித்தர்கள் தன்னுடைய சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணுவதற்கும், அவங்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுப்பதற்கும், ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் பயன்படுத்திய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். அதாவது இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ, என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது 100 மடங்கு நமக்கு பலன் கொடுக்கும். அதாவது தேவசக்தியை நமக்கு கொடுக்கும். புண்ணிய காரியங்கள், தர்மங்கள், பூஜைகள், பிரார்த்தனைகளுக்கு பலன் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஸ்ரீவித்யா சேனலில் இந்த சோடசக்கலை நேரம் ஒவ்வொரு முறை வெளியிட்டுருக்கோம். அதை பார்த்து நிறைய பேர் பலன் அடைஞ்சு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றி. அதே போல் சில பேர் சோடசக்கலை நேரத்தில் எங்களால் பிரார்த்தனை பண்ண முடியல, அதுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நிறைய பேர் அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதுலேயே நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு, நடக்காதவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒவ்வொரு முறையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அதை ஒரு நோட்டில் எழுதி, யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கள மட்டும் விட்டுட்டு, நடக்காதவங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சோடசக்கலை நேரத்துலையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்வது. அதை கூட்டு வழிபாடு, சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையை நமக்கு நன்மையை தரும், அவங்களுக்கும் நன்மையை தரும். அப்படிப்பட்டது தான் இந்த சோடசக்கலை நேரம். சரி, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8/5/2024 புதன்கிழமை, சித்திரை மாதம் 25ஆம் தேதி. இந்த முறை சோடசக்கலை நேரம் காலையில் வர்றது. காலை 8:19 மணியிலிருந்து 10:19 மணி வரை உள்ள நேரமே சோடசக்கலை நேரம். 8:19 AM to 10:19 AM இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தை எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்தலாம். ஏன்னா காலை நேரம் வர்றதுனால ரொம்ப எளிமையானது. சில நேரம் மிட் நைட்டில் வரும், எந்திரிக்க முடியாது. இது காலையில் வர்றதுனால எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். எல்லாருக்காண்டியும் பிரார்த்தனை பண்ணும். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, ஒருத்தர் வீடு கட்டலை, இப்படி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிங்கன்னா 100% பலன் கிடைக்கும். இந்த சோடசக்கலை நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள், நாங்கள் வெளியூரில் இருக்கோம், அங்கேயே ட்ராவலில் இருக்கோம், இல்லை எங்களுக்கு வேலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க என் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அந்த விவரங்கள், இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்காக வேண்டி நாங்களும் பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம். அதனால் நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய விவரங்கள், உங்கள் பேர், ராசி, நட்சத்திரம் தெளிவாக எங்களுக்கு அனுப்புங்க. ஃபோன் செய்வதை தவிர்த்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இல்லை டைரியில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியும். அதனால் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவர்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும், நிறைய பேர் காட்டும். அதனால் லைக் பண்ணுங்கள். நன்றி.